நண்பர்களுக்கு வணக்கம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 5 மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 5 மாடுமே நல்ல பெருங்கோட்டு மாடுகளா, அதிக கறவைந்து கொண்ட மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்சியிலேயே நல்ல பெருவெட்டான மாடுங்க. நல்ல எலும்பு நல்ல சாரத்தில் இருக்குது. பல்லு வந்து இப்போனா 2 பல் தான் போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்து மாடுங்க. 2 பல்லு தலையீத்துக்கு நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டில் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் பல்லு சிறப்பு நல்ல பெருவெட்டில் வரும். கறவை நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு, நல்ல மூலச்சனமான மாடும் கொடுங்க. ஜெர்சியில் நல்ல பக்கமான குவாலிட்டியில் ஒரு மாடு வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடை தேர்வு செய்யலாம். 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளே அதிகபட்சமாக மாடு கன்றுணும். நல்லா முன்மடி நல்லா எடுத்துருக்குதுங்க. நிச்சயமாக ஒரு 10 நாள் வச்சு நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு 8-7 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்குற அளவுக்கு மாடு நல்லா தரத்தில் இருக்குது. தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டி கிடையாது. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அது கொஞ்சம் மடமான கறக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் அதிகபட்சமாக ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 67,500 சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 67,500 விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு ரத்த செவலை மாடுங்க. நல்ல ஒரு ரேர் கலரில் ரத்த செவலையில் நல்ல மூலச்சனமான மாடு. நல்லா சுத்த செவலையாக இருக்குது. பல்லு பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. போட போகிற கன்று வந்து பார்த்திங்கன்னா 2வது கன்றுங்க. வாங்கிட்டாலும் குறைஞ்ச ஒரு 4-5 ஈத்துக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாம். நல்ல நீட்டு போக்கில் நல்லா எலுமான நல்லா வாட்சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு. கடைப்பல் முளைப்பு. 2வது ஈத்து சுழி சுத்தம். 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. தலையீத்திலே ஒரு நாளைக்கு 7-14 லிட்டர் கறவைத்திறன் கறந்துருக்குது. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு வந்து இப்போ நிச்சயமாக தரத்தில் இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 66,000 மட்டும் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய 66,000 விலையும் நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ரெட் சிந்தி மாடுங்க. ரெட் சிந்தி கிராஸில் நல்ல முகலட்சணமான மாடு. ரத்த செவலையில் இருக்குதுங்க. பல்லை பொறுத்த வரைக்கும் கடைப்புல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து மாடுதுங்க. தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். மாடு நல்ல உயரம் வாட்சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இன்னும் கண்ணு போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னும் 20 நாள் வச்சு நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்திலே ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 7-6-13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-14 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பால் வந்து ஃபேட்டஸ் என்ன வேணும் அப்படின்றவங்களாம் தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாங்க. கடைப்பல் முளைப்பு. 2வது ஈத்து. இன்னும் கண்ணு போட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு 13-14 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடும் கொடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 63,000 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஹெச்எஃப் மாடுங்க. ஹெச்எஃப்பில் காரி சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடு. நெத்தி வெள்ளையில் நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க. மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து இந்த மாடுமே 2வது ஈத்து மாடு தாங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாம். 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்திலே ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 13-14 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. இந்த இதுலேயும் தாராளமாக ஒரு 13-14 லிட்டர் கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு
தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. ஹெச்எஃப்ல நல்லா கலர்ஃபுல்லான மாடாக இருக்கணும். பல்லு பாக்கியில் ஒன்று வாங்கிட்டா 4 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும். ஒரு 13, 14 லிட்டர் கறவை ஆவரேஜாக நமக்கு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. தனித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 62,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான சந்தனப்பிள்ளை மாடுங்க. சந்தனப்பிள்ளையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல் தலையத்தில் பக்காவான ஒரு கிராஸ் வெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. ஒரு ரேர் டைப்பான மாடும் கூட. பல் 2 பல் தலையீத்து வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். குட்டை மூஞ்சில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. மாடு நல்ல ஒரு அழகு லட்சணத்தில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னொரு 10லேருந்து 15 நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் நல்ல ஒரு டீசெண்டான கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 7, 6, 13 லிட்டருக்கு தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். மடி இப்போ என்ன கம்மியாக இருக்கலாம். கண்டிப்பாக கண்ணு போடையும் நல்லாவே மடி எடுக்கும். ஒரு பக்காவான A2 மில்க் ஈக்குவலான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான கிராஸ் வெட்டு மாடுகளை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வளர்க்கப்பட்ட மாடு. தன்னித்தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 57,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 5 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறதோ நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காது. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.